நண்பர்களே, பெயிண்டிங் ஒர்க்கில் இந்த பட்டி பார்த்து தேய்க்கும் போதுல 2 விதமான பிரச்சனை வந்து சந்திப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம கையால வந்து பட்டி தேய்க்கும் போதுல, இந்த வாட்டர் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா, கையிலேருந்து தவறி விழுந்துகிட்டே இருக்கும். அதை எடுத்து தரத்துக்கே ஒரு பெயிண்டர் கீழ இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, மிக சோகமான கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி பட்டி கையால தேய்க்கும் போதுல ஒரு 2 நாள், 3 நாள் தொடர்ந்து செஞ்சாவே கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பமா ரணரணமா ஆயிடும். கையில ரொம்ப தேஞ்சு போய் ரேகெல்லாம் மறைஞ்சு, கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரத்தமா மாறி போயிட்டுருக்கும். மறுநாள் வேலைக்கே வர முடியாது. அந்த மாதிரி கஷ்டம்லாம் நம்ம பட்டுருக்கோம். இதுக்கான ஒரு தீர்வு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கையால தேய்க்கும் பட்சத்தில இந்த சாண்ட் பேப்பர் உப்பு காகிதம் வந்து பார்த்தீங்கன்னா, கையால பிடிச்சு தேய்க்காம, ஒரு சின்ன ஒரு கருவியில வந்து பொருத்திட்டு தேய்க்கிற மாரியான டூல்ஸ் நெறையவே இருக்கு. நெறைய பேர் இத பார்க்காம இருக்கீங்க. நான் பார்த்தீங்கன்னா, இப்ப பத்மஸ்ரீ இண்டஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு டூல் வந்து உங்களுக்காக அறிமுகப்படுத்துறேன். தேவைன்றவங்க நீங்க இத வந்து வாங்கிக்கலாம். இத நான் எப்படி யூஸ் பண்ண சொல்லி அதையும் டீட்டெயிலா காட்டுறேன் பாருங்க. இந்த கருவியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஒரு கிளிப் இருக்கு. அதே மாரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளிப் இருக்கு. இந்த கிளிப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாண்ட் பேப்பர மடிச்சு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி நம்ம கையால பிடிக்கக்கூடிய இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சாஃப்ட்டா இருக்கு. நல்லா ஸ்ட்ராங்காவும் இருக்கு. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா பெஸ்ட்டாவும் இருக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த நீள வாட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஷீட் வந்து கட் பண்ணி வைக்கணும். ஒரு வாட்டர் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 3 பாகமா, அதாவது பார்த்தீங்கன்னா, சரி பாகமா 3ஆ வந்து மடிச்சு வச்சாலே சரியா இருக்கும். இந்த லென்த் வாட்டத்தில. உங்களுக்கு நான் வந்து அத கட் பண்ணி உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்க. இப்ப இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உப்பு காகிதம் அல்லது இந்த ஷாண்ட் பேப்பருங்களா இது. இந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 3ஆ சரிபாகமா 3ஆ வந்து இந்த மாரி மடிச்சாவே போதும். ஷீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் பண்ணவே தேவையில்ல. கரெக்ட்டா இந்த மாரி நீங்க 3ஆ மடிச்சாவே உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இந்த மாரி 3ஆ மடிச்சு தனித்தனியா கட் பண்ணி எடுத்துக்குவோம். கட் பண்ண ஷீட்ட இந்த மாரி வச்சு, நம்ம 2 சைடும் அந்த கிளிப்ல வந்து வச்சிடலாம். அதே மாரி இந்த கிளிப்ல வைக்கிற இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஜாஸ்திலாம் வைக்க தேவையில்ல. லைட்டா கொஞ்சம் வச்சாவே போதுமானது. நல்லாவே கிரிப்பா புடிச்சுக்கும். எக்காரணத்த கொண்டும் அந்த ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய வராது. நல்லாவே பெர்ஃபெக்ட்டா ரெடி பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு கிரிப்பா வந்து புடிச்சிருக்கு பாருங்க. நீங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கத்தில அந்த ஷீட்ட மடிச்சு வச்சு நீங்க அந்த கிளிப்ல வச்சுட்டீங்கன்னா போதும். ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்காரணத்துக்கு கொண்டும் இந்த சைடு, அந்த சைடு நகராது. நீங்க வந்து தேய்க்கும் போதுல எல்லா சைட்லயுமே யூஸ் பண்ணலாம். நேராவும் யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து வட்ட வடிவத்தில வந்து பார்த்தீங்கன்னா, தேய்ச்சாலும் உங்களுக்கு எந்த ஒரு ஃபால்ட்டும் ஆவாது. ஷீட் வந்து வெளிய வராது. இந்த உப்பு காகிதம் வைக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லெதர் மாரி தான் இருக்கும் நம்மளுக்கு இந்த இடம் வந்து. அதனால வால்ஸ் வந்து எந்த விதத்திலும் டேமேஜ் ஆகாது. ஒரு பாஞ்ச் மாரி குடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு. அந்த இடம் வந்து பாஞ்ச் மாரி குடுக்கறதால நம்மளுக்கு வால்ஸ்ல எந்த ஒரு டேமேஜ் ஆகாது. அதே மாரி நீங்க இந்த டூல வந்து நீங்க நேர் வாட்டத்திலயும் போடலாம். வட்ட வடிவத்திலயும் போடலாம். நீங்க எந்த விதத்தில போட்டாலும் நம்ம வச்சுக்கிற அந்த உப்பு காகிதம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து வெளிய வராது. இப்ப நான் ரீபெயிண்டிங் ஒர்க்ல தான் யூஸ் பண்றேன். பெயிண்டிங் அடிச்ச வால்ல. இதிலேயே பாருங்க அந்த ஷீட் எந்த விதத்திலும் டேமேஜும் ஆகல. வெளியும் வரல. அதுவே நீங்க பட்டி பார்த்த வால்ல தேய்க்கும் போதுலாம் நீங்க லேசா போட்டா போதும். சூப்பரா கொட்டும். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த பத்மஸ்ரீ இண்டஸ்ட்ரியில வர்ற இந்த சாண்டிங் ட்ராவல் தேவைன்றவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கொரியர் மூலியமா அனுப்பி வைக்கிறேன். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 300. இது கடையில போய் கேட்கும்போது கம்மியா கிடைச்சா நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். கிடைக்கலன்றவங்க மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.